பிஜேபிக்கும் திமுகவுக்கும் வந்து மறைமுகமான ரகசிய உறவு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணிக்கு எதிராக 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட மிக வலிமையான மக்கள் பேர் இயக்கங்களை இணைத்துக் கொண்டு திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சியில் நாளெல்லாம் ஒரே மேடையிலிருந்து அரசியல் செய்கிறார். அதிமுகவில் ஒரே இடத்துல தேமுதிக கூட்டணியில் இருக்கிறது கூட இல்லை. புதிய தமிழக கட்சி கூட்டணியில் அதிமுகவோடு இருக்கிறது மக்கள் பிரச்சனையில எங்கேயும் இணைந்து அவர்களை பார்க்கவே முடியாது. புரட்சி பாரத ஜெகன்மூர்த்தி சகோதரர் இருக்காரு, எந்த கூட்டத்திலையும் பார்க்க முடியாது. எடப்பாடி தனித்தே இயங்குகிறார். அது எப்படி ஒரு கூட்டணி பண்பு, கூட்டணி இலக்கணத்திற்கு அதுக்கான அந்த வடிவத்துக்கான சாயலே இல்லாமல் தனித்தே இயங்குகிற அந்த போக்கு இருக்குல்ல, அது பிழையானது. அது ஜனநாயக பண்புகளுக்கு மாறானது. வெற்றிக்கான இலக்கை நோக்கி நகர்வதற்கு தடையானது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி தான். வந்து தனியரசு அந்த பொறுப்பேற்று செய்ய முடியாது. ஏன்னா நம்ம வந்து வளர்ந்து ஒரு இளம் ஜனநாயக இயக்கம். இன்னும் மூத்த தலைவர்கள் இப்ப மருத்துவரையா இருக்காங்க, எப்பவாவது போய் கலந்து பேசுறாங்களா? கட்சிகளுக்கு கூட்டணி எல்லாம் விடுங்க. ஒரு அரசியல்ல தமிழ்நாட்டுல ஒரு பெரிய அரசியல் மூத்தவர் இன்னைக்கு அவரு தான், ஐயா தான். மக்கள் களத்துல கருத்தியல் களத்துல சாதி மதங்களை கடந்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய இப்ப நீங்க மதுவுக்கு எதிரானதா இருந்தாலும் திரைப்பட மோகத்துக்கு எதிரானதா இருந்தாலும் ஒரு நவீன சமூகத்தை சீர்திருத்துவதற்கு மருத்துவரையா அவனுடைய அந்த நிழல் பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையெல்லாம் பார்க்கணும். எடப்பாடியை போய் குறைந்தபட்சம் அவளை மரியாதை நிமித்தமா பேசி கலந்துரையாடாச்சு. இப்ப மண்ணுடைய இருக்காங்க, ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் இருக்கு. முதல்ல அந்த நாகரிகமே இல்லாம இருக்காங்க. எல்லாம் கொடுக்க எடப்பாடி யாரோடும் இல்லாம, எந்த ஊடகவியலாளர்கள், எந்த அரசியல் வியூக வகுப்பாளர்கள், அரசியல் ஆய்வாளர்கள் யாரோடும் ஒரு நிமிடம் கூட கருத்து பரிமாற்றம் நடத்தாம 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அண்ணாமலை எல்லாம் மிக கடுமையா எடப்பாடி விமர்சிக்கிறார். அப்படியெல்லாம் தினம் போய் ஒரு நாளைக்கு 3 முறை போய் ஒரு எதிர்கட்சி தலைவர் போய் ஊடகத்தை கண்டிக்கலாமா? எங்க போய் கல்யாண வீட்டுல, கருமாதி வீட்டுல காது குத்து மொட்டை அடிக்கிறதுக்குலாம் ஒரு பொதுச்செயலாளர் போனாருன்னா என்ன மதிப்பு இருக்கு? இவர் வந்து இவருடைய அந்தஸ்துக்கு தகுதி ஒரு கிளை செயலாளர் செய்யறத, ஒரு மாநில உறுப்பினர் செய்யறத, ஒன்றிய செயலாளர் செய்யற வேலையை எடப்பாடி போய் செய்யறாரு. பாவமா இருக்கு. கிராமப்புற மக்களோட இருக்கிறது சரிதான். நீங்க வந்து சிறுமலையினுடைய கிளை செயலாளர் இல்ல, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், இந்தியாவுடைய 3வது பெரிய அரசியல் கட்சியினுடைய தலைவர். கோடிக்கணக்கான மக்கள் உங்களுடைய நகர்வுகளையும் சிந்தனைகளையும் கருத்துக்களையும் கூர்ந்து பார்க்கிறார்கள், உங்களை பின்பற்ற முயற்சிக்கிறார்கள். போன்ல நீங்க பேசுறீங்கன்னா உடனே சரியா இல்ல, அது ஒழுங்கு கொடுத்து எனக்கு அந்த இதுதான். இப்ப நான் எடப்பாடி வீழணும்னா, அதிமுக வீழணும்னா தனியார் விரும்பல. ஏன்னா நான் என்னுடைய தமிழ்நாடு கூங்கலைஞர் பேரவை காட்டிலும் நான் கூட்டணியில் எனக்கு தலைமையை ஏற்றிருக்கிற அதிமுக குறித்து தான், அதனுடைய நலன், அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய அரசு, அதனுடைய திட்டங்கள், அதனுடைய வளர்ப்பு காப்பு குறித்து தான் தனியார் கூடுதலா களத்தில் பேசியிருக்கேன். என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கேன். பல்வேறு அரசியல் கட்சிகளை ஒன்று கிடைத்து தொகுதிகளை எல்லாம் இப்பவே வரையறுக்கும். இந்த அதிமுகவில் எடப்பாடியா கூட கொஞ்சம் கண்ணியமா இருக்காரு. அவர் இப்ப கலாய்வுக்கு அனுப்புறாரு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க, கட்டுப்பாடு இல்லாம பேசுறாங்க. அந்த கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு, கூட்டணி கட்சிக்காரங்களாம் ஒரு பொது மேடையில அவன் பேசுறாரு. ஒவ்வொருத்தர் வர்றான், 20 50 சீட்டு கேட்கறான், 100 கோடி 50 கோடி கேட்கறான். எடப்பாடி ரண வேதனையில் இருக்கிறாரு. இதெல்லாம் என்ன ஒரு எவ்வளவு பெரிய ஒரு கட்சிக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருக்கிற ஒரு முன்னாள் அமைச்சரை இப்படி பேசுறா? எந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் வருவார்? களம் வந்து அதிமுக தான் போட்டி, அதை நோக்கிதான் வந்து போகுது. இல்ல, ஆனா அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கும் அந்த முனையை தள்ளுறாங்க. இப்ப நீங்க தமிழக வெற்றி கழகத்தை துவக்காத வரை இந்த கருத்து இருந்ததும் சரிதான். சாதாரண நடிகர், கருத்தியலில் தத்துவ நிலைகளில் உறுதி இல்லாத நடிகர், ஒரு சுபோக வாசி, 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சமூகத்தை நேசிக்காமல், மக்களில் இன்ப துன்பங்களில் பங்கெடுக்காமல், நேராக கோடம்பாக்கம், சாலிகிராம், பனையூரில் இருந்து ஒரு வருடங்களுக்கு முன்பு கட்சி ஆரம்பித்து ஒரு மாநாட்டை நடத்திவிட்டு 234 தேதியில் ரசிகர்களை போட்டியிட செய்து வேட்பாளராக அவர்கள் உடனடியாக முதலமைச்சராக கனவு இருக்குல்ல, அது பிழையானது, தவறானது. ஒரு அரசியல் முதிர்ச்சி உள்ள தொன்மை வாய்ந்த தாய் தமிழ் சமூகத்தின் தமிழ் நிலத்தில் கிட்டத்தட்ட பல 10 ஆண்டுகளாக தன் வாழ்நாளெல்லாம் இந்த மக்களுக்காக தொண்டாற்றிய பாட்டாளி மக்கள் கட்சியை போல, மருத்துவரையாவை போல, நல்லக்கண்ணையாவை போல, நெடுமாறனையாவை போல எண்ணற்ற தூய தமிழ் தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு அவங்க கருதல. அதுக்காக மக்களுக்கு தொண்டு செய்வதற்கு விலகல. அவங்க தொடர்ந்து கடமையாற்றாங்க. ஆனா எந்த போராட்டத்திலும் சிறுதுளியும் பங்களிக்காத விஜய் உடனடியாக கட்சி ஆரம்பிச்சு நான் முதலமைச்சர் ஆவேன்னு சொல்றாருன்னா அந்த நம்பிக்கை எங்கிருந்து வருகிறது என்றால் தமிழ்நாட்டு மக்களுடைய அறியாமை இருந்து வருகிறது. விஜய் வந்ததுக்கு அப்புறம் சீமான் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாரு. நேற்று பாத்தீங்கன்னா வந்து ரஜினிகாந்த் சீமான் சந்திப்பு நடந்திருக்கு. தமிழ் தேசிய சிந்தனை, ஒரு நடிகரும் இன்னொரு நடிகரும் சந்திக்கிறாங்க. ஒரு திரைத்துறையினரும் இன்னொரு துறைத்துறையினரும் ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அதுல அரசியல் இல்லை. அதிமுக, பாமக, தமிழக வெற்றி கழகம், கொங்குநாடு இளைஞர் பேரவை உள்ளிட்ட பல கட்சிகள், பார்வர்டு பிளாக்கு, புதிய தமிழகம், தேமுதிக, இந்த மாதிரி கட்சிகள்லாம் வந்து இன்னும் நிறைய கட்சிகள், அதாவது பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் வந்து ஒருங்கிணைத்து மாற்று கருத்து இருந்தாலும் அவங்களே மதிச்சு ஒரு கட்டமைப்பு நடத்துற ஒரு கூட்டணி அமைக்கிறப்ப, அதிமுக எடப்பாடி தலைமையில் அமைக்கிறப்ப திமுக அதிமுக கூட்டணியிலேயே கடும் போட்டி ஏற்படுமா, இல்லை அதிமுக கூட்டணி வந்து அபாரம் வெற்றி பெறுமா, திமுகவுக்கு கடுமையான ஒரு பின்னடைவை ஏற்படுத்துமா? தனித்து வாக்குகள் இருந்தாலும்
தனியரசுக்கே தனித்து வாக்குகள் இருக்கு. ஆனா வந்து அவர் வெற்றி பெறணும்னா கூட்டணி தேவை. கூட்டணி அந்த அடிப்படையில் அவங்க வைக்கிறேன். இந்த பேர் கூட்டணி அமைக்கிறப்ப அதிமுக வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்? எஸ்ஐடி போர் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். 2026 சட்டப்பேரவை தேர்தல் எப்படி அமையும், யாருக்கு வாய்ப்பு என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க இணைந்திருக்கிறார் கொங்கு இளைஞர் பேரவையின் நிறுவன தலைவரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான தனியரசு அவர்கள். வணக்கம். வணக்கம். SIT4க்கும் ஜெயராமனுக்கு வணக்கம். பிஜேபிக்கும் திமுகவுக்கும் வந்து மறைமுகமான ரகசிய உறவு இருக்கு. அதிமுக நாங்க வந்து துணிந்து வந்து நாங்க வந்து எடுக்கிறோம், எங்களை போன்ற நிலையை வந்து அவங்க எடுக்கல. என்ன சொல்ல போனா ஆளுநர் கொடுத்த தேனிய விருந்து இருக்குல்ல, குற்றச்சாட்டினாரு, கடுமையா கண்டனம் தெரிவிச்சாரு. கூட்டணி கட்சிகளை தவிர்த்துட்டு திமுக போய் அதை கலந்துட்டாங்க. கூட்டணி கட்சிகள் அவங்களுடைய உணர்வுகளை வந்து புண்படுத்தாம அதே நேரத்துல எடப்பாடி வந்து செயல்படுறான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாராட்டு தெரிவிச்சுட்டாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து? இல்ல, பாராட்டுறாங்க. ஆனா எதிர்கட்சிகள் யாரும் அதிமுகவினுடைய இந்த பொதுச்செயலாளருடைய நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரி ஒன்றிய அல்லது தமிழ்நாட்டை ஆளுகிற திமுக கூட்டணியுடைய மக்கள் விரோத சட்டங்கள், திட்டங்கள், விலைவாசி, இப்ப நீங்க வரி உயர்வு, பல்வேறு நெருக்கடிகளை எல்லாம் சுட்டிக்காட்டி எந்த எதிர்கட்சியும் அல்லது கூட்டணியில் இருக்கிற கட்சிகளும் அதிமுகவில் எதிர்கட்சி தலைவருடைய கூற்றை, அவருடைய நடவடிக்கைகளை ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்கு வருவதற்கு தயங்குறாங்க. இன்னும் சொல்ல போனா நாங்கள் ஒருபோதும் அதிமுகவோடு கூட்டணிக்கு வரமாட்டோம், திமுக திமுக விடுதலை சிறுத்தைன்னு சொல்லுது. நேற்று ஆரம்பிச்ச ஒரு சாதாரண கட்சி தமிழக வெற்றி கழகம், ஒரு நடிகர் விஜய், அந்த தம்பி சொல்றாரு, நான் வந்து அதிமுகவோடு தேர்தல் உறவு என்கின்ற வரைகிற செய்தி பிழையானது, தவறானது. காலங்கள் இருக்குல்ல, பல தேர்தல் அவர் அப்படி சொல்லல, அப்படி சொல்லல. அப்ப இன்னும் காலம் சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஒரு காலம் சொல்றேன், காலங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து அதிமுக நிலைப்பாடு. அதிமுக நிலைப்பாடு நான் சொல்றது தமிழக வெற்றி கழகம் நான் வரலைங்கிறாங்க, அவங்க சொல்லிட்டு பிசிகே வரலைங்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் வரலன்னு சொல்றேன். கூட்டணி விஷயமா இப்போதைக்கு பேச்சு தேவையில்லை. அவர் எந்த தலைமை ஏற்றுக்கொண்டு தெளிவா சொல்லிட்டாரு, என்னை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு. அது வந்து மாநாட்டில் சொன்னாரு, அன்னைக்கு கொடுத்த அறிக்கையில் என்ன சொன்னாரு, அதாவது கூட்டணி பத்தி யாரும் வந்து செய்திகளை வந்து முன்னுக்கு பின் முரணா போட வேண்டாம், கூட்டணி இல்லைன்னு வந்து ஒரு வார்த்தை கூட தமிழக வெற்றி கழகம் சார்பா சொல்லவே இல்லை. அதான் அந்த செய்தி தவறானதுங்கிறாங்க. அந்த நாளிதழ வந்த செய்தி, ஆமா, அதான் சொல்றாங்க, கண்டிக்கத்தக்கது, உண்மைக்கு மாறான ஆதாரமற்ற வன்மத்தோடு வெளியிடப்பட்ட செய்தி அப்படின்னு மறுக்கிறார். அந்த விஜய் வந்து ரொம்ப கடுமையா அந்த கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஆனா எடப்பாடி எப்படி சொல்லல, எடப்பாடி மென்மையா தமிழக வெற்றி கழகத்தையும் விஜயையும் மென்மையா அணுகிறாரு. எடப்பாடி வந்து யாரையுமே காயப்படுத்தல, நீங்க சொன்ன மாதிரி ஒரு பக்குவமா தான் எல்லாத்தையும் அரவணைக்கிறாரு. ஆனா எடப்பாடி நம்பி வர்றவங்க அரசியல் ராஜேந்திரன் 67 அண்ணா மேற்கொண்ட விஷயம் தான். எதிரும் புதிரமா இருந்த கட்சிகள்லாம் வந்து சின்ன கட்சிகள் கூட ஒன்னா பண்ணாருன்னா வந்து அவர் வந்து மென்மையான போக்கு தான் ஆடப்படுச்சு. அந்த போக்கு கூட இருக்கலாம்ல. இல்ல, அந்த போராட்டம் அரசுக்கு எதிராக மிகப்பெரிய இந்திய எதிர்ப்பு போராட்டம், நாடு முழுக்க பற்றி எரிகிற போராட்டத்துல காங்கிரஸ் இரண்டுபட்டு பல நெருக்கடியில், இந்திரா ஸ்தாபன காங்கிரஸ், ராஜாஜிக்குள்ள சுதந்திரா கட்சி, பல நெருக்கடியில் அந்த சூழல் அமைந்தது. அதுல அண்ணாவினுடைய வீச்சு வீரியம்ங்கிறது தேசம் தழுவியது, உலகம் தழுவியது. அந்த அடிப்படையில் எடப்பாடி குறைந்தபட்சம் மக்கள் நலன்ல அன்றாட அரசியல் அவதானித்து அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு அரசியல் வியூக வகுப்பாளர்களினுடைய ஆலோசனைகளை கேட்டு களத்துக்கு வந்தா எடப்பாடி ஒரு சிறந்த நிர்வாகி. அதிமுக அதனுடைய நிர்வாகத்துல ஒரு பொற்காலம், அதெல்லாம் நமக்கு எந்த ஒரு எளிய முதலமைச்சர் தான், யாரும் இலகுவா அவரை தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அதாவது பாத்தீங்கன்னா விவசாயியான நான் வந்து இந்த பொறுப்புல இருக்கேன், நாளைக்கு வந்து இந்த பொறுப்புக்கு நீங்களே வரலாம், முதலமைச்சர் பொறுப்புக்கும் கட்சியோட பொதுச் செயலருக்கும் நீங்க வரலாம். அதாவது பார்த்தீங்கன்னா எளிய விவசாயியான எனக்கே அந்த வாய்ப்பு வந்து அதிமுக கிடைச்சிது அப்படின்னு அதையும் சொல்றாரு. அதுதான் இப்ப அவர்கிட்ட என்ன சிக்கல்னா, இப்ப நம்ம வந்து ஒரு 4.5 ஆண்டு காலம் மோடி பாஜக கருணையில் தயவில் வழிகாட்டுதலில் அரசை நடத்துவதால் 43 விழுக்காடு இருந்த இரட்டை இலை வாக்குகள் இப்பொழுது வாக்காளர்கள் தாமரை உறவு கொண்டிருந்ததனால் வடநாட்டு இந்தி கட்சிக்கு தாமரைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 விழுக்காடு வாக்கு அதிமுகவினுடைய வாக்கு மடைமாற்றப்பட்டிருக்கிறது. அது எடப்பாடி செய்த பிழைதான். தன்னுடைய வாக்காளர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு முதல்ல எடப்பாடி எத்தனை இருக்கணும். எல்லா நிலைகளிலும் இப்ப அரசு நிர்வாகத்தை இவர் சரியா செயல்படுத்தினார், நான் எனக்கு மாற்றுகிறது இல்லை. கட்சி நிர்வாகத்தை மிகச்சிறப்பாக செயல்படுத்தி வாக்குகளை தக்க வைத்துக் கொள்வதில் எடப்பாடி பின்தங்கிட்டாருங்கிற வருத்தம் எனக்கு இருக்கு. அதுல ஏதாவது மறு ஆய்வு செய்வாருன்னா மறு ஆய்வு செய்ய. 2026 பாத்தீங்கன்னா களம் வந்து அதிமுக தான் போட்டி, அதை நோக்கிதான் வந்து போகுது. இல்ல, ஆனா தமிழக வெற்றி கழகத்துக்கும் அந்த முனையை தள்ளுறாங்க. இப்ப நீங்க தமிழக வெற்றி கழகத்தை துவக்காத வரை இந்த கருத்து இருந்தது சரிதான். இப்ப நம்ம திமுக வெர்சஸ் அதிமுக இந்த கழகத்தினுடைய இருதுருவ அரசியலை தான் நம்ம பண்றோம். விஜய் வந்து அரசியல்ல இறங்கி 10% வாக்கு வாங்கியிருந்தா நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். அவர் வந்து கட்சி தான் ஆரம்பிச்சிருக்காரு, கூட்டத்தை கூட்டிருக்காரு, ஒரு தேர்தல் சந்திக்கலையே. அது அப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம எப்படி சொல்ல முடியும்? 2வது பிளேஸ் 22% வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்க. அதிமுக திமுக அது நோக்கி தான் போவோம். அதெல்லாம் வந்து சரிதான். நம்ம வந்து விஜயை நிராகரிக்கணும்னு நம்ம வேண்டுகோள் வைக்கிறோம். விஜய் இந்த விவாத பட்டியலுக்குள் கொண்டு வர அளவுக்கு அது ஒரு தகுதி இல்லாத கட்சின்னு இந்தியாவிலேயே உலகத்திலேயே தனி அரசு தான் அந்த கருத்தை முதல்ல வச்சேன்.
நடிகர்கள் நாடால வரக்கூடாது. ஜனநாயக நாட்டுல யாருக்கு வேணா உரிமை இருக்காது. இது யாருக்கு தகுதி இல்லைன்னு நம்ம இல்ல சொல்லலாம். அந்த அவருக்கு தகுதி இல்லைன்னு ஜனநாயக நாட்டுல தனியரசு சொல்றதுக்கு உரிமை இருக்கிறனால அதை சொல்றேன். அது உங்களுடைய கருத்து. ஆனா அது ஜனநாயக நாட்டுல யாரும் அவர் கட்சி ஆரம்பிக்கிறதா யோசிக்கிறேன். இல்ல கட்சி யாரும் வைக்கலாம். அதே போல விஜய் ஆரம்பிக்கல, அது ஒரு உரிமை. அவரை வந்து அவர் ஒரு சாதாரண நடிகர். ஆமா, அதான் சாதாரண நடிகர், கருத்தியலில் தத்துவ நிலைகளில் உறுதி இல்லாத நடிகர், ஒரு சுகோக வாசி, 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சமூகத்தை நேசிக்காமல், மக்களில் இன்ப துன்பங்களில் பங்கெடுக்காமல், நேராக கோடப்பாக்கம், சாலிகிராம், பனையூரில் இருந்து ஒரு வருடங்களுக்கு முன்பு கட்சி ஆரம்பித்து ஒரு மாநாட்டை நடத்திவிட்டு 234 தேதியில் ரசிகர்களை போட்டியிட செய்து வேட்பாளராக அவர்கள் உடனடியாக முதலமைச்சராக அந்த கனவு இருக்குல்ல, அது பிழையானது, தவறானது. ஒரு அரசியல் முதிர்ச்சி உள்ள தொன்மை வாய்ந்த தாய் தமிழ் சமூகத்தில் தமிழ் நிலத்தில் கிட்டத்தட்ட பல 10 ஆண்டுகளாக தன் வாழ்நாளெல்லாம் இந்த மக்களுக்காக தொண்டாற்றிய பாட்டாளி மக்கள் கட்சியை போல, மருத்துவர் ஐயாவை போல, நல்லக்கண்ணையாவை போல, நெடுமாறன் ஐயாவை போல எண்ணற்ற தூய தமிழ் தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு அவங்க கருதல. அதுக்காக மக்களுக்கு தொண்டு செய்வதிலிருந்து விலகல. அவங்க தொடர்ந்து கடமையாற்றுறாங்க. ஆனா எந்த போராட்டத்திலும் சிறிதுலையும் பங்களிக்காத விஜய் உடனடியாக கட்சி ஆரம்பிச்சு நான் முதலமைச்சர் ஆவேன்னு சொல்றாருன்னா அந்த நம்பிக்கை எங்கிருந்து வருகிறது என்றால் தமிழ்நாட்டு மக்களுடைய அறியாமையில் இருந்து வருகிறது. விஜய் வந்ததுக்கு அப்புறம் சீமான் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாரு. நேற்று பாத்தீங்கன்னா வந்து ரஜினிகாந்த் சீமான் சந்திப்பு நடந்திருக்கு. தமிழ் தேசிய சிந்தனை, ஒரு நடிகரும் இன்னொரு நடிகரும் சந்திக்கிறாங்க. ஒரு திரைத்துறையினரும் இன்னொரு துறைத்துறையினரும் ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அதுல அரசியல் இல்லை. தனியரசனுடைய கருத்து என்ன? இல்ல, அது சீமானுடைய அரசியல் நிலைப்பாட்டு தனியரசு ஆதரிக்கிறாங்க. சீமான் என்கிற ஒரு திரைப்படத்துறையில் இருந்த அவருடைய அனுபவம், அதன் மூலமாக ரஜினி மீது இருக்கிற அவருடைய பார்வை, அந்த சந்திப்பு அவ்வளவுதான். ஒரு திரைத்துறையினரின் 2 ஆளுமைகளினுடைய சந்திப்பாக தனியரசு பார்க்கிறேன். அதற்கு மேல அவர்களுக்குள்ள அரசியல் உரையாடலும், இதன் மூலமாக அரசியலில் தாக்கமோ அந்த உரையாடலின் மூலமாக அந்த சந்திப்பின் மூலமாக நிகழும் என்று நான் தனியரசு கருதவில்லை. அதற்கான வாய்ப்பையும் அண்ணன் ரஜினி தந்திருக்க மாட்டார். சீமானும் அதுல எந்த வாக்குறுதிகளையோ எந்த விருப்பத்தையோ அல்லது அவரிடமிருந்து எந்த உதவியையும் கோரி இருக்க மாட்டார் அப்படிங்கிறதுல தனியரசு குறித்த நம்பிக்கை இருக்கு. அவங்க ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு, நலன், உடல்நலன், குடும்ப நலன், திரைத்துறை சார்ந்த நலனா இருந்திருக்கும். அரசியல் குறித்து அவர்களுடைய உரையாடலில் எந்த தாக்கத்தையும் கட்டாயமாக ஏற்படுத்தாது. அதிமுக, பாமக, தமிழக வெற்றி கழகம், கொங்கு நாடு இளைஞர் பேரவை உள்ளிட்ட பல கட்சிகள், ஃபார்வர்டு பிளாக்கு, புதிய தமிழகம், தேமுதிக, இந்த மாதிரி கட்சிகள்லாம் வந்து இன்னும் நிறைய கட்சிகள், அதாவது பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் வந்து ஒருங்கிணைத்து மாற்று கருத்து இருந்தாலும் அவங்களே மதிச்சு ஒரு கட்டமைப்பு நடத்துகிற ஒரு கூட்டணி அமைக்கிறப்ப, அதிமுக எடப்பாடி தலைமையில் அமைக்கிறப்ப திமுக அதிமுக கூட்டணியிலேயே கடும் போட்டி ஏற்படுமா, இல்லை அதிமுக கூட்டணி வந்து அபாரம் வெற்றி பெறுமா, திமுகவுக்கு கடுமையான ஒரு பின்னடைவை ஏற்படுத்துமா? தனித்து வாக்குகள் இருந்தாலும் தனியரசுக்கே தனித்து வாக்குகள் இருக்கு. ஆனா வந்து அவர் வெற்றி பெறணும்னா கூட்டணி தேவை. அந்த அடிப்படையில் நான் கேட்கிறேன், இந்த பேரு கூட்டணி அமைக்கிறப்ப அதிமுக வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்? இல்ல, இப்ப நீங்க மூத்த நெறியாளர், பல்வேறு நம்ம ஊடகத்துறையில, சமூகத்துறையில, அரசியல் துறையில நீண்ட நெடுங்காலம் பணியாற்றிய இப்ப ஜெயராமன் தெரியாது இல்ல, மிக நன்றா தெரியும். ஒரு மகா கூட்டணிய, ஒரு வலிமையான கூட்டணிய, மக்கள் நலன் சார்ந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணிக்கு எதிராக 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட மிக வலிமையான மக்கள் பேர் இயக்கங்களை இணைத்துக் கொண்டு சின்ன சின்ன கருத்து முரண்களை மறந்து நாட்டு நலன் கருதி ஒரு பொது திட்டத்தின் அடிப்படையில் ஒரு கூட்டணி வலிமையாக கட்டப்படுமானால் அந்த கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணிக்கு மிகப்பெரிய சவாலாகும். அது கிட்டத்தட்ட அந்த கூட்டணியினுடைய நகர்வு, அதனுடைய பிரகடனம், அதனுடைய வாக்குறுதிகளை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியையும் அது பாதிப்படைய செய்கிற அளவு கூர்மைப்படும். ஆனால் அதற்கு தலைமையேற்று வழிநடத்துகிற எடப்பாடி இந்த முடிவோடு, இந்த உறுதியோடு கூட்டணி கட்சிகளை அரவணைத்துக் கொண்டு, கூட்டணி கட்சிகளை இணைத்துக் கொண்டு, ஒத்த கருத்தோடு மக்கள் பிரச்சனைகளில் இப்பொழுதிருந்தே இணைந்து பாடுபடும். இப்ப நீங்க திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சியில் நாளெல்லாம் ஒரே மேடையிலிருந்து அரசியல் செய்யறாங்க. அதிமுகவுல நீங்க எந்த ஒரு இடத்துல தேமுதிக கூட்டணியில் இருக்கிறது கூட இல்லை. புதிய தமிழக கட்சி கூட்டணியில் அதிமுகவோடு இருக்கிறது மக்கள் பிரச்சனையில எங்கேயும் இணைந்து அவர்களை பார்க்கவே முடியாது. புரட்சி பாரத ஜெகன்மூர்த்தி சகோதரர் இருக்காரு, எந்த கூட்டத்திலையும் பார்க்க முடியாது. எடப்பாடி தனித்தே இயங்குகிறார். அது எப்படி ஒரு கூட்டணி பண்பு, கூட்டணி இலக்கணத்திற்கு அதுக்கான அந்த வடிவத்துக்கான சாயலே இல்லாமல் தனித்தே இயங்குகிற அந்த போக்கு இருக்குல்ல, அது பிழையானது. அது ஜனநாயக பண்புகளுக்கு மாறானது, வெற்றிக்கான இலக்கை நோக்கி நகர்வதற்கு தடையானது. ஆகவே எடப்பாடி பெருந்தன்மையோடு அன்றாட கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து பேசணும், கலந்துரையாடல் நடக்கணும், பொது மக்களை சந்திக்கணும், பொது நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கணும், ஒரு உயர்ந்த கருத்தியல். இப்ப நாடு தழுவிய இப்ப மணிப்பூர் கருத்துல பதில் சொல்லணும். இன்னைக்கு கௌதம் அதானி மீது அமெரிக்க பெடரல் நீதிமன்றம் பிடிவாரண்டு போட்டிருக்கா, அந்த கருத்தை நீங்க வந்து அதை பத்தி கருத்து சொல்லணும். எடப்பாடி
ஒரு பெரிய கட்சி இல்ல. மணிப்பூரை பத்தி சொல்லணும். இன்னைக்கு மகாராஷ்டிராவிலையும் ஜார்க்கண்ட்ல ரிசல்ட் வரப்போகுது. இதன் மீது எடப்பாடி கருத்து சொல்லணும். டெய்லி லைவ் இருக்கணும். இப்ப நீங்க வந்து ஒரு பிரைம் போஸ்டா இருக்கணும்ல. இப்ப நீங்க ஒரு பிரதான எதிர்கட்சி, நம்ம வந்து அதிமுக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி தான். முதலமைச்சருக்கு அடுத்தபடியா திமுகவுக்கு அடுத்த நிலையில ஒரு சவாலான இடத்துல இரண்டுக்குமான கடுமையான போட்டி தான் நம்ம இதுதான் இருக்கு. இப்ப நம்ம வந்து தனியரசு அந்த பொறுப்பேற்று செய்ய முடியாது. ஏன்னா நம்ம வந்து வளர்ந்து ஒரு இளம் ஜனநாயகம் இருக்கணும். இன்னும் மூத்த தலைவர்கள் இப்ப மருத்துவரையா இருக்காங்க, எப்பவாவது போய் கலந்து பேசுறாங்களா? கட்சிகளுக்கு கூட்டணி எல்லாம் விடுங்க. ஒரு அரசியல்ல தமிழ்நாட்டுல ஒரு பெரிய அரசியல் மூத்தவர் இன்னைக்கு அவரு தான், ஐயா தான். மக்கள் களத்துல கருத்தியல் களத்துல சாதி மதங்களை கடந்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய, இப்ப நீங்க மதுவுக்கு எதிரானதா இருந்தாலும் திரைப்பட மோகத்துக்கு எதிரானதா இருந்தாலும் ஒரு நவீன சமூகத்தை சீர்திருத்துவதற்கு மருத்துவரையா அவனுடைய அந்த நிழல் பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையெல்லாம் பார்க்கணும். எடப்பாடியை போய் குறைந்தபட்சம் அவர்களை மரியாதை நிமித்தமா பேசி கலந்துரையாடாங்க. இப்ப மண்முனையா இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் இருக்கணும்ல. முதல்ல அந்த நாகரிகமே இல்லாம இருக்காங்க. அதான் கொடுக்க ஒரு அரசியல் நிகழ்வுல ஒரு ஏதாவது ஒரு விழாக்கள் உருவாக்கி அந்த விழாக்கள்ல கூட்டணி ஒரு ஒரு அந்த ஓர்மை, அந்த உரையாடல், அந்த நட்பு வட்டம் எடப்பாடி யாரோடும் இல்லாமல், எந்த ஊடகவியலாளர்கள், எந்த அரசியல் வியூக வகுப்பாளர்கள், அரசியல் ஆய்வாளர்கள் யாரோடும் ஒரு நிமிடம் கூட கருத்து பரிமாற்றம் நடத்தாம கட்சியினுடைய நிர்வாகிகளோட எந்த கருத்து பரிமாற்றம் செய்தியாளர் சந்திக்கிறார். செய்தியாளர்கள் அந்த சின்ன சின்ன தம்பி போய் செய்தி கேள்வி கேட்கிறாங்க. ஐயா நீங்க திண்டுக்கல் சீனிவாசன் அப்படி பேசிட்டாரு, செல்லூர் ராஜா அப்படி பேசிட்டாரு, அண்ணாமலை அப்படி பேசிட்டாருன்னா இவரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கருத்து சொல்றாரு. அதுக்கு அந்த குட்டி தம்பியே ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அண்ணாமலை எல்லாம் மிக கடுமையா எடப்பாடி விமர்சிக்கிறார். அப்படியெல்லாம் தினம் போய் ஒரு நாளைக்கு 3 முறை போய் ஒரு எதிர்கட்சி தலைவர் போய் ஊடகத்தை கண்டிக்கலாமா? எங்க போய் கல்யாண வீட்டுல, கருமாதி வீட்டுல காது குத்து மொட்டை அடிக்கிறதுக்குலாம் ஒரு பொதுச் செயலாளர் போனார்னா என்ன மதிப்பு இருக்கு? இவர் வந்து இவருடைய அந்தஸ்துக்கு தகுதி ஒரு கிளை செயலாளர் செய்யறத, ஒரு வார்டு உறுப்பினர் செய்யறத, ஒன்றிய செயலாளர் செய்யற வேலையை எடப்பாடி போய் செய்யறாரு. பாவமா இருக்கு. கிராமப்புற மக்களோட இருக்கிறது சரிதான். நீங்க வந்து சிறுவமலையினுடைய கிளை செயலாளர், இப்ப அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், இந்தியாவுடைய 3வது பெரிய அரசியல் கட்சியினுடைய தலைவர், கோடிக்கணக்கான மக்கள் உங்களுடைய நகர்வுகளையும் சிந்தனைகளையும் கருத்துக்களையும் கூர்ந்து பார்க்கிறார்கள், உங்களை பின்பற்ற முயற்சிக்கிறார்கள். அந்த இடத்துல இருந்து நீங்க அந்த பார்வையில பார்க்கணும். அந்த அளவுல நீ எடப்பாடி இன்னும் ஒரு பண்பட்டு அந்த தன்னுடைய தகுதியை உணர்ந்து விட்டு களத்துக்கு வரணும்னு நாம தொடர்ந்து வலியுறுத்துறோம். எடப்பாடி மறுக்கிறார்கள். நீங்களாம் முக்கிய ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து சந்தித்து அவர்களோட அவர்களையும் இன்னும் பக்குவப்படுத்தி பண்படுத்தினால் அந்த கூட்டணி வலிமை வரும். இன்னொன்னு எப்படி வச்சுக்கலாம், நெருக்கடியான நேரத்துல தனியாருடைய பங்கு முக்கியமான பங்கு. அதே போல உரிமையோட பிரிந்து சென்றவங்க எல்லாருமே, நீங்க ஓபிஎஸ், டிடிவி, சசிகலாமா எல்லாரும் எல்லாம் என்ன பண்ணலாம்னா நேரா வந்து தலைமைகளுக்கு போக வேண்டியது. கண்டிப்பா எம்ஜிஆருக்கு வந்து சிலை போட வேண்டியது. வருமா எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட வேண்டியது. மாலை போட்டு எல்லாம் வர சொல்லுங்க, காபி சாப்பிடலாம்னா எடப்பாடி வந்துட போறாரு. நான் இதை நீங்க சொன்ன மாதிரி இப்ப நீங்க எப்படி ஒரு நேர்மையா ஒரு 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 அன்பா உறவா நமக்குள்ள எந்த கருத்துவாருடன் இந்த கருத்து சொன்னீங்க, இதைத்தான் நான் சொன்னேன். எவ்வளவு நாளா சொல்றேன், பிரிஞ்ச காலத்துல இருந்து சொல்றேன். யாருகிட்டையும் நானும் பல மணி நேரம் உரையாடினேன். ஆனா அந்த எண்ணம் வரணும். நீங்க சொன்ன சரிதான். இப்ப இவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குன்னு நான் சொல்றேன். அதுதான் கேட்கிறேன். ஆனா அதாவது பாத்தீங்கன்னா கட்சிகள் தான் முக்கியம். தயாநிதி மாறன் கருணாநிதி மாறன் கருத்து ஏற்பாடு திரும்ப வந்தப்ப கலைஞர் என்ன சொன்னார்னா, சந்தித்தப்படி என்ன உணர்ந்தீங்க அப்படின்னு கேட்கறப்ப சொன்னார், கண்கள் பணித்தது என்ன அப்படின்னாரு. அந்த இணைப்பை கொடுத்து அதே போன்ற சூழல் தான் வந்து நிலம் உறுதியா அதுக்கு அந்த நல்லெண்ணம் இருக்கணும். அதற்கான ஒரு முன்னெடுப்பு வந்து தனியரசு இல்ல. நான் ஏற்கனவே முயன்றிருக்கேன், நான் தொடர்ந்து முயன்றிருக்கேன். நான் வந்து எனக்கு யாரும் நட்புகள் அது பகைன்னு தனியரசு பார்க்கவே இல்லை. தனியரசு டிடிவியை நான் 24 மணி நேரம் பார்க்கலாம். அப்போ அமமுக பொதுச் செயலாளர் சின்னம்மாவை நான் எப்பவும் இதுவரைக்கும் நான் விரும்பி அவங்க சந்திக்காத நாளே இல்லை. சந்தித்து நான் விரும்புகிற அளவு அந்த எங்க உரையாடல் கருத்து பரிமாற்றங்களை சின்னமாவும் எனக்கு அந்த மரியாதை தந்திருக்காங்க. அதே அண்ணன் ஓபிஎஸ்ஸையும் நான் எப்பொழுது வேண்டுமானாலும் சந்தித்து இந்த கருத்துக்களை வலியுறுத்தி இருக்க அந்த உரையாடல் நினைச்சிருக்கேன். எடப்பாடியோடு முன்பு அப்படி நெருக்கமான உறவில் உரிமையோட கருத்துக்களை அவருடைய முன்னணி நிர்வாகிகளோடு நான் தொடர்ந்து பேசியிருக்கேன். சமீபத்தில் எடப்பாடியை கூட மட்டும் இந்த நோக்கம் குறித்து உரையாடல்ல ஒரு தயக்கத்துல ஒரு நெருக்கடியில நான் இன்னும் கொஞ்சம் அந்த உரையாடலை நிறுத்தியிருக்கேன். அது போன்ல நீங்க பேசுறீங்கன்னா உடனே சரியா இல்ல, அது ஒழுங்குபடுத்து எனக்கு அந்த இதுதான். இப்ப நான் எடப்பாடி வீழணும்னா அதிமுக வீழணும்னா தனியரசு விரும்பல. ஏன்னா நான் என்னுடைய தமிழ்நாடு கூட்டணிஞர் பேரவை காட்டிலும் நான் கூட்டணியில் எனக்கு தலைமை ஏற்றிருக்கிற அதிமுக குறித்து தான் அதனுடைய நலன், அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய அரசு, அதனுடைய திட்டங்கள், அதனுடைய வளர்ப்பு காப்பு குறித்து தான் தனியரசு கூடுதலா
களத்தில் பேசியிருக்கேன், என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கேன். ஆகவே அதுல எடப்பாடியை வீழணுமோ அதிமுக வீழ வேண்டும் என்றோ நான் கருது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு பாரிய கூட்டணியில் ஒரு மக்கள் நல கூட்டணியை நம்ம வலிமையா உருவாக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா ஐயா இப்ப நீங்க இப்ப நெறியாளர் ஐயா உள்ளிட்ட தமிழ்நாட்டில் நாட்டை மக்களை நேசிக்கிற ஒரு நடுநிலை சார்ந்த நெறியாளர்கள் ஒரு ஜாதி மதங்களை கடந்து ஏழை பணக்காரன் பாகுபாடு பார்க்காமல் தமிழ்நாட்டுக்கு எண்ணற்ற மக்கள் நல திட்டங்களை தந்த ஒரு மகத்தான மக்கள் பேர் இயக்கம், அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி, அவருடைய தலைமையில் ஒரு வலிமையான கூட்டணி அமையணும் அப்படின்னு நம்ம விரும்புறோம். அதையே நம்ம எடப்பாடியார்கிட்ட கடத்துவோம். எடப்பாடியினுடைய ஒப்புதலோடு நம்ம மற்ற ஆளுமைகளையும் நம்ம கலந்து பேசி ஒன்றுபட்ட அதிமுகவின் தலைமையில் ஒரு மகத்தான மக்கள் கூட்டணி பல்வேறு அரசியல் கட்சிகளை ஒன்றும் கிடைத்து தொகுதிகளை எல்லாம் இப்பவே வரையறுக்கணும். இப்பவே நீங்க நம்ம எதுலையும் ஒளிவு மறைவு இல்லாம வெளிப்படையா இயங்கணும். வெற்றி தோல்வி ஜனநாயகத்துல இயல்பையா, ஆனா அதுக்கான முயற்சியில நம்ம ஈடுபடணும். அது நம்ம மக்களுக்கு கடத்தணும். தொண்டர்கள் அப்பதான் நம்பி களத்துக்கு வருவாங்க, நிர்வாகிகள் களத்துக்கு வருவாங்க. இப்ப அதிமுகவில் எடப்பாடி ஐயா கூட கொஞ்சம் கண்ணியமா இருக்காரு. அவர் இப்ப கலா ஆய்வுக்கு அனுப்புறாரு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க, கட்டுப்பாடு இல்லாம பேசுறாங்க. இப்போ கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு, கூட்டணி கட்சிக்காரங்களாம் ஒரு பொது மேடையில அவன் இவன் பேசுறாரு. ஒவ்வொருத்தன் வர்றான், 20 50 சீட்டு கேட்கறான், 100 கோடி 50 கோடி கேட்கறான். எடப்பாடி ரண வேதனையில் இருக்கிறாரு. இதெல்லாம் என்ன ஒரு எவ்வளவு பெரிய ஒரு கட்சிக்கு எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிற ஒரு முன்னாள் அமைச்சரை இப்படி பேசுனா எந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் வருவாரு? அப்புறம் நீ கட்சிக்காரர்லாம் இப்படி ஒற்றுமைப்படாம இப்படி நீங்க தனித்தனியா நாங்க தலைமையில இருந்து வந்திருக்கோம். நான் தங்கமணி இருக்கேன், நான் ஒரு முக்கிய பொறுப்பாளர், திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு பெரிய சீனியர் லீடர். நீங்க உங்க பாட்டுக்கு எல்லாரும் மனமயில் மன்றங்களை கிளப்ல மாதிரி கூடி பேசிட்டு இருக்கீங்க. எங்களுடைய கருத்துக்கள் ஆய்வுகள் நடைபெறுவது கலா ஆய்வு கூட்டம், அனுப்பியிருப்பது பொதுச் செயலாளர், வந்து கலந்திருக்கிற நிர்வாகிகள். ஆனா நீங்க எங்களுடைய கருத்தை எங்க பேச்சை நீங்க உள்வாங்காம எல்லாம் உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கீங்க. இப்படியே நீங்க ஒன்றுபடாமல் கவன சிதறலோடு நீங்கள் இயல்பா இது ஒரு பொழுதுபோக்காக கருதுவீர்களே. ஆனால் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாம் தோற்று மீண்டும் எதிர்கட்சி நிலையத்தான் நம்ம இருக்க முடியும்னு அந்த காலத்துல அவர் சொல்றாரு. வேதனையோடு சொல்றாரு. எல்லாருமே உணர்வு பூர்வமா கட்சியினுடைய கருத்தை, கொள்கைகளை, லட்சியங்களை சொல்லணும். கட்சி தமிழ்நாட்டில் ஆற்றிய தொண்டு பணி, நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தந்த மக்கள் நலத்திட்டங்கள், ஆடு கோழி மாடு கொடுத்து கிராமப்புற பொருளாதாரத்துக்கு வளர்ச்சி, கிராம இல்லத்தரசிகளுக்கு மிக்சி கிரைண்டர் மின்விசிறி, பள்ளி மாணவ குழந்தைகளுக்கு இந்தியாவிலேயே உலகத்திலேயே மடிக்கணினி கம்ப்யூட்டர் கொடுத்தது. இது மாதிரியான திட்டங்களை எல்லாம் தந்து தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த வாழ்வு செழிக்க கடமையாற்றிய தொண்டாற்றிய மக்கள் பேர் இயக்கம் நம்முடைய இயக்கம் அதிமுக. நம்முடைய தலைவர்கள் எல்லாம் மிகச்சிறந்த அப்பழுக்கற்ற தலைவர்கள். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் அம்மா. ஆகவே அவருடைய வழிவந்த நாம் களத்துல இன்னும் வீரியமா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மக்களுக்கு தொண்டு செய்யணும். ஆகவே நிர்வாகிகள் கருத்து வேறுபாடுகளை மறந்து நாம் ஒன்றுபட்டு களப்பணி ஆற்றுவோம். வெற்றி நிச்சயம். நாளை நம்முடைய அரசு வரும், நீங்க நம்பிக்கையோட பயணிங்க. ஒரு வார்த்தை இந்த நிர்வாகிகள் நான் தனியார் பேசுற மாதிரி தமிழ்நாட்டில் எந்த தலைவரும் பேசுறது, எடப்பாடி உட்பட சொல்றேன். அந்த காலங்களை மாத்தோம். எப்ப யாரை எங்க 2 கோடி தொண்டர்கள் யாரை எங்க அடவே தனியரசுடைய சிந்தனைகள் நல்ல எண்ணம் இனிவரும் காலங்கள்ல நல்ல திசையை நோக்கி செல்லுங்க நம்பிக்கையோட நிகழ்ச்சி பங்கேற்ற உங்களுக்கு மனமாத மிக்க மகிழ்ச்சி. S84 நேயர் பெருமக்களுக்கும் நிர்வாகத்துக்கும் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.